ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த அருமையான காலை தியான நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த வருடம் முழுவதும் அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியானத்தின் மூலமாய் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், குறிப்பாக ஊழியக்காரர்கள், இளம் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிந்து ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷம் இந்த அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சி 2ஆம் தேதியிலிருந்து நாம் இன்றைக்கு துவக்குகிறோம். ஒரு முறை அயல்நாடு ஒன்றிலே ஃபோர்டு கார் ஒன்றை ஒருவர் ஓட்டி கொண்டு வந்தார், ஒரு செல்வந்தர். நடுவழியிலே கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. காரை விட்டு இறங்கினார், சுற்றுமுற்றும் பார்த்தார், பேனட்டை திறந்து அவருக்கு தெரிந்த சின்ன சின்ன மெக்கானிசம் எல்லாம் பார்த்தார். வண்டி புறப்படவில்லை. அந்த நேரம் பார்த்து அந்த பகுதியிலே ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் நடந்து வந்தார். அவர் இவரை பார்த்து வண்டியில் என்ன பிரச்சனை என்று கேட்டார். உடனே இந்த செல்வந்தருக்கு கொஞ்சம் எரிச்சல். உனக்கு சொன்னா தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எரிச்சல்ல பேசின உடனே இந்த சாதாரணமாய் வந்த ஒரு மனிதர், இல்லைங்க, உங்களுக்கு வண்டியில் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் நான் பார்க்கட்டுமா? உனக்கு வண்டியெல்லாம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். இல்லை, தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேனே அப்படின்னு பார்த்தார். சின்ன சின்ன ஒரு பிரச்சனையை சரி செய்தார். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செல்வந்தருக்கு ஒன்றும் புரியலை. இந்த மனிதனே அறிவில்லாத ஒரு மனிதன் அப்படின்னு தான் நம்ம நினச்சி பேசணும். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, ஒரு செகண்ட் ஒரு சின்ன பிரச்சனை அழகாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் தான் ஃபோர்டு, இந்த காரையே உருவாக்கின முதலாளி நான் தான். அதனால தான் என் கார் இது, அதில் என்ன இடத்துல என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தான் தெரியும் என்று அந்த மனிதர் சொல்லிட்டு சர்வசாதாரணமாக நடந்து போனார். அப்போ காரை உருவாக்கின அவருக்குத்தான் காரினுடைய எல்லா பகுதிகளையும் பற்றி தரோவா தெரிந்து வைத்திருக்கு. அதே போலத்தாங்க இந்த வேதாகமத்தை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் எழுதினாலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே நூலை பிடிச்சி அழகா ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள்ல இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே அந்த வேதாகமத்தை எழுதியது யார்? பரிசுத்த ஆவியானவர். கடவுள் தான் இந்த வேத புத்தகத்தை எழுதி அதை நம்முடைய கைகளிலே, நம்முடைய தாய்மொழியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆக இந்த வேதத்தில் உள்ள எந்த ஒரு காரியமானாலும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஆகவேதான் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு அதை குறித்து போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் என்று பேதுரு எழுதுகிறார். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இறுதி வசனம் 21வது வசனத்துல பின்பகுதி வாசிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியவர். அப்ப இந்த புத்தகத்துல ஒரு ஏரியாவில் ஒரு பகுதி ஒரு காரியம் எனக்கு புரியலை அப்படின்னா இந்த புத்தகத்தை கரெக்டா நமக்கு தரக்கூடிய ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த வருஷத்துல நம்ம இந்த துவக்கத்துல என்ன செய்ய போறோம்னா, எந்தெந்த இடங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு, முரண்பாடா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.